இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். தைரியமா இருக்கீங்களா? பலனா இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்கு கொஞ்சம் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? சூழ்நிலை பயப்படுத்தி கொண்டு இருக்கிறதா? வேத புஸ்தகத்துல கிதியோன் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். பயந்த சுபாவம் உள்ளவன். எதிராளிகள் வந்து தன்னுடைய வயல் நிலங்களை அறுவடை பண்ணி கொண்டு போயிருவாங்க. அதனால பயந்து அவங்க வர்றதுக்கு முன்னால அவசரமா அறுவடை பண்ணி கொண்டு போய் சேர்த்தரணும்னு அறுவடை பண்ணி கொண்டிருந்தான். எதிராளி வந்துருவாங்களோன்னு அவனுக்கு பயம். ஆனா அங்க தேவதூதன் வந்து நின்றான். வந்து நின்று என்ன சொல்லுகிறான்? வேத புஸ்தகத்தின் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருக்கிறது, பராக்கிரமசாலியே கர்த்தர் அவனோடு இருக்கிறார். இவர் பயந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. ஏன் தெரியுமா? பராக்கிரம செய்கிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பராக்கிரமசாலி. என் மகனே, என் மகளே, சூழ்நிலை கண்டு பயப்படாத. நான் உனக்கு பராக்கிரமசாலியா கூட இருப்பேன். நீ தைரியமா எதிரிகளை மேற்கொள்ளுவாய். நீ தைரியமா இந்த சூழ்நிலையை மேற்கொள்ளுவாய். நீ ஜெயிப்பாய். ஏனால் நீ பராக்கிரமசாலி. அது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். உலகத்தில் இருக்கிற சாத்தானை காட்டிலும் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். பெரியவர் கூட இருந்தா நம்ம பராக்கிரமசாலி தானே. அப்போ நீங்க பராக்கிரமசாலி தான். உங்களுக்குள்ள இருக்கிற பராக்கிரமம் உங்களுக்கு தெரியல, ஆண்டவருக்கு தெரியும். உங்களை கொண்டு பராக்கிரமான காரியத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு விசுவாசிங்க, அற்புதத்தை காப்பீங்க. இயேசுவே, என்னை பராக்கிரமசாலியாய் மாற்றினதற்காய் ஸ்தோத்திரம். நான் அற்புதங்களை பார்க்க போகிறேன். சூழ்நிலைகளை மாறப்போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.